ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வகையான என்னோடய பட்ஜெட்டிங், நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படிலாம் நான் சேவ் பண்ணுறேன், காசை எப்படி மிச்சம் பிடிக்கிறேன், அப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வராது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னை பற்றி பேக்ரவுண்ட் என்னென்னா, நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதாவது என் வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் ஒரு ஜீரோவில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையை நான் பல ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஒரு லைஃப் தான். அதுலேருந்து நான் எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும்னு சொல்லி யோசித்து இப்போ ஒவ்வொரு பிளானாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஒருத்தர் 2 பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை பார்த்து என்னோடய வீடியோஸை பார்த்து ஏதாவது ஒருத்தர் 2 பேர் நீங்கள் நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும். பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ட்ரீம் அடையிறதுக்கு அவங்களால எவ்வளோ முயற்சிகள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. பட் சக்ஸஸ் ஆக முடியாது. ஒருத்தவங்க ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, டக்குன்னு கிடச்சிரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ட்ரீமும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் கனவு மட்டும் காணுவாங்க. பட் அதை அடையிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. நம்ம நிறைய பேர் கூட கேட்டிருப்போம், நான் சின்ன வயசில் கேட்டிருப்போம், நான் இதாகணும் அதாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதற்கான எந்த முயற்சிகளும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. கடைசியில் அவங்க ஆகவே மாட்டாங்க. அதை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நான் அப்படி ஆகணும்னு நினச்சேன், இப்படி ஆகணும்னு நினச்சா நான் ஆகவே இல்லை கடைசியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பும் ஆகிடக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஃபில்ஃபில்மெண்ட்டை அடைஞ்சிருக்கோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நினச்சது என்னென்னா, சின்ன வயசில் சிங்கப்பூர் போகணும், சிங்கப்பூருக்கு நர்ஸாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த இன்ஸ்பிரேஷன் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அப்பா மலேசியாவில் வேலை பார்த்தாங்க. ஒரு 6-7 வருஷம் வேலை பார்த்தாங்க. ஒரு 8 வயசாக இருக்கப்போ எங்கள் அப்பா எனக்கு இந்த மலேசியா சிங்கப்பூர் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மல்லே லாங்குவேஜ் 1 to 10 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சத்து தூவா தீக்கான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதே ஸ்கூல்லலாம் போய் சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு 6th standard 7th standard படிக்கிறப்பெல்லாம். அப்போ பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, என்ன சொல்ல, இது சிங்கப்பூரில் உள்ள ஒரு லாங்குவேஜ், நான் அதை எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், அப்பா சிங்கப்பூர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்பா சொன்னாங்க, நர்ஸ் ஜாப் ரொம்ப அங்கே வேக்கன்சி, நர்ஸ் படித்தா போயிடலாம், சிங்கப்பூர் போயிடலான்னு அந்த வார்த்தையை ஒரு தடவை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணால், நம்ம அதை படிக்கணும், நம்ம போகணுங்கிற மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனது என்ன பண்ணேன்னா, போய் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி அப்பா சிங்கப்பூர் எப்படி இருக்கும், அந்த கண்ட்ரி எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அப்பா சொன்னாங்க, பில்டிங்காக இருக்கும். மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பில்டிங்காக இருக்கும், ரொம்ப பெரிய நாங்கள் என்ன பிறந்ததெல்லாம் வில்லேஜ் தானே. எனக்கு பில்டிங்கெல்லாம் பெரிய பில்டிங் பற்றிலாம் பேசுகிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பில்டிங்காக இருக்கும், கண்ட்ரி ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரு ட்ரீம் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஓ இப்படி தான் இருக்குமோ, அப்படி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேயே என்னோடய ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் எங்கள் பிஆராக இருக்காங்க. வீடெல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு வருவாங்க. பயங்கர எல்லோரும் சொல்லுவாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, பிஆர் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. எப்படியாவது நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக 13 வயசில் என்னோடய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் என்னோடய ட்ரீமை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மைண்டுக்குள்ளே சிங்கப்பூர் போகணுன்னு இருக்குது. பட் ஹவு டு கோ சிங்கப்பூர், எதுவுமே இல்லையே என்கிட்ட. ஒரு அம்மா அப்பா கிடையாது எனக்கு, நான் படிக்கவும் இல்லை. அப்போ தான் நான் 8th standard முடிச்சிருக்கேன். அப்புறம் எந்த காசு, அப்பா அம்மா சேர்த்து வச்ச காசெல்லாம் எங்கே போச்சு என்னன்னே தெரியல. இறந்ததுனால என்ன பண்ணாங்க, ஒரு இடம் மட்டும் வாங்கணும்னு நினச்சாங்க. அந்த இடம் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பணம் காசு அதெல்லாம் எங்கே இருந்துச்சு, என்ன பண்ணுச்சுன்னு எதுவுமே ஒன்றுமே எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே சின்ன பிள்ளையாக இருந்ததுனால தம்பியும் இருந்தாங்க. அப்புறம் எந்த சப்போர்ட்டுமே எஜுகேஷ்னல் வைஸு நீ இதை படி அதை படின்னு சொல்லிட்டு எந்த கைடன்ஸும் எனக்கு கிடைக்கல. நோ மணி, நோ ஃபுட், நோ பிளேஸ் டு ஸ்டே. எங்கே ஸ்டே பண்ணுறது, எனக்கு சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை, பணம் கிடையாது, தங்குறதுக்கான ஒரு இடம் கிடையாது, ஒழுங்காக போட்டுக்க சட்டை இல்லை. இப்படி இருக்க என்னோடய சுச்சுவேஷனில் நான் எப்படி சிங்கப்பூரை பற்றி நான் நினைக்க முடியும்? எனக்கு அந்த டைமில் நான் உயிர் வாழ்கிறதே பெருசாக நினைக்கிறேன். எனக்கு யாராவது ஒரு வேளை சாப்பாடு போட்டு என்னை படிக்க வச்சிட மாட்டாங்களான்னு ஏங்குகிற டைமில், எங்கிட்டு இருக்க டைமில் எனக்கு எப்படி நான் சிங்கப்பூர் போகணுன்னு தோணும்?
பட் அந்த கஷ்டத்துலேயும் நான் வந்து இந்த மைண்ட்ஸில் வந்து எப்படியாச்சும் நம்ம குரோ ஆனால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும், நம்ம தம்பியோட லைஃப்பை வந்து இது பண்ண முடியும், நல்லா ஆக்க முடியும். நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா எல்லாரோட லைஃப்பும் இதில் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர பயம் வேறு இருந்துச்சு அதில். ஸோ வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம், இதை எப்படி நம்ம வந்து கரேஜாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு அந்த யோசனை தான். 8வது முடித்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து யார் படிக்க வைக்க போகிறாங்க, எப்படி ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும், ஸ்கூலிங்க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருந்தாலுமே வந்து ஒரு சேஃப், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சேஃப் இருக்குமா அப்படின்லாம் வந்து எங்கள் பாட்டி ரொம்ப பயந்தாங்க. பார்த்திங்கன்னா வந்து 9th ஸ்டாண்டர்டில் எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப லோவர் கிளாஸில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கேட்டோம். அப்போ வந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கட்டின ஸ்கூல் தான். ஸோ அந்த ஸ்கூலில் போய் நாங்கள் கேட்குறப்போ என்னோடய பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சொல்லி கேட்குறப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நாங்கள் வந்து இந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே கொடுக்குறோம், ஃபுட்டு கொடுப்பாங்க, ப்ளேஸ் தங்குறதுக்கு ஹாஸ்டல் கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, நோட் புக்கு. இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஏழையாக அவங்களால ஒன்றுமே அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒன்றுமே வாழ்க்கையில் வந்து போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். அதனால் வந்து எனக்கு வந்து உடனே வந்து ஓகே ஆயிடுச்சு. இந்த ப்ரைவேட் ஸ்கூலோட அந்த இது வந்து ஓகே ஆயிடுச்சு. ப்ரைவேட் ஸ்கூலில் அண்டர் வந்து கவர்மெண்ட் இது தான் அண்டர் கவர்மெண்ட் தான் நடத்திட்டுருக்கு. பட் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், ஓரளவுக்கு எஜுகேஷன் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து என்னை வந்து எடுத்துட்டாங்க. எவ்ரி மந்த்து வார்டன் வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து சோப்பு, லைஃபாய் சோப் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமே வந்து துணி சோப்பு 3 சோப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் கொடுப்பாங்க. வார்டன் வந்து மறக்காமல் என்னை கூப்பிட்டு என்னை மட்டும் இல்லை, ஒரு 10 குழந்தைங்க ஸ்கூலில் வந்து ஒரு 2000 பேர் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 குழந்தைங்களில் நானும் ஒரு குழந்தை. அந்த குழந்தைய மட்டும் கூப்பிட்டு எவ்ரி மந்த்து ஒரு லைஃபாய் சோப்பு, 3 துணி சோப்பு, அப்புறமே வந்து ஹேர் ஆயில் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அந்த மந்த் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுவோம். எங்கள் பாட்டி வந்து என்னை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்க்க வருவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை விட உங்களுக்கு இதை விடலாம் ஒரு கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா, உங்களால் ஏன் சாதிக்க முடியல, உங்களால் ஏன் நினச்சதை அடைய முடியல அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ இதை தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து எனக்கு கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் +1 வந்துடுச்சு. +1 வந்து என்ன குரூப் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 10th முடிச்சிட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையுமே கேட்கல என்ன படிக்கிறது, நான் அடுத்து என்ன படிக்கணும், எந்த கைடன்ஸும் கேட்கல, எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நர்சிங்க்கு எந்த குரூப் எடுக்கலாம்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். சயின்ஸ் குரூப் எடுக்கலாம், மேக்ஸ் குரூப் எடுக்கலாம். இன்னொன்று நர்சிங்னு ஒரு குரூப் தனியாக இருந்துச்சு. முன்னாடி நான் ரொம்ப சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் ஸ்கூலில் இருந்துச்சான். பட் நான் படிக்கிறப்ப கிடையாது அது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன். +2 முடிச்சுட்டேன், கஷ்டப்பட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா வந்து ஸ்கூல் டொனேஷன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு ஃபுல்லாகவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹைஃபையான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஒரு ஹைஃபையாக படிக்கிற நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுவேன், ஆவரேஜாக மார்க் எடுப்பேன். என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம். மேபி என்னோடய நாலேஜே அவ்வளோதானே எனக்கு என்னன்னு தெரியல. பட் வந்து நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். முடிச்சுட்டு மார்க் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு மார்க் எடுத்திருந்தேன். பட் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜாக போய் கேட்குறப்போ நர்சிங் தான் படிக்கணும்னு கம்ப்ளீட் ஆகிடுச்சே, அது கன்ஃபார்ம் ஆனதுனால, நர்சிங் படிக்கணும்னு கன்ஃபார்ம் ஆனதுனால நான் வந்து எல்லார்கிட்டையும் வந்து போய் எந்த காலேஜ் சேரலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்போ வந்து காலேஜ் ஃபீஸெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்கள் பாட்டி சொன்னாங்க, வேணாம் இந்த படிப்பு வேணாம், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் வந்து நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும், ஏதாவது சிம்பிளாக ஏதாவது எடுத்து படிச்சுட்டு இருக்கலாமே, நீ ஏன் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினைக்கிற அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. பாட்டி வந்து சொன்னப்போ நான் கேட்கல, இல்லை நர்சிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நர்சிங் படிப்பேன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். பட் வந்து காசுக்கு எங்கே போகிறது, பணத்துக்கு எங்கே போகிறது, அவங்களும் ஒரு வயசானவங்க தானே, அவங்களும் அவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ணுவாங்க. காலேஜ்லலாம் போய் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா
பணம் வந்து பயங்கரமாக ஃபீஸ் வருது, எப்படி பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அதோட வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏட்ட போய் கேட்டோம். எம்எல்ஏ அப்போ வந்து எக்ஸ்-எம்எல்ஏ அவங்க. சரி ஏதாவது அவங்க கைட் பண்ணுவாங்களா, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போனோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் ஊர் எம்எல்ஏ அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போல்லாம் எதுவுமே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு 2000 ருபீஸ் மட்டும் கையில் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் எப்படி நான் எப்படியாவது படித்து ஆகணுமே, வேறு எப்படி எந்த படிப்பு படித்தாலுமே வந்து நான் காசு கொடுக்கணும். அதுக்கு நான் நர்சிங்கே படிச்சுட்டு போயிடலாமே, என்னோடய ட்ரீம் எஜுகேஷன் அதுதான், அதையும் நான் படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து எல்லாமே கிறிஸ்டின் தான். எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச் வந்து எல்லாருக்கும் ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். போய் கேட்டால் ஃபாதர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து அப்படி வந்து நாங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சொன்னாங்க. நம்ம ஃபாதர் அவங்க வந்து கிறிஸ்டின்னால அவங்களுக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஃபாதரு அவங்க எல்லாருக்குள்ளே நல்ல பாண்டிங் இருந்ததுனால என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபாதர்கிட்ட. இந்த பொண்ணு வந்து அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, படிக்கணும்னு ஆசைப்படுது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர் வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் ஃபாதர் கால் பண்ணி ஒரு 2-3 நாள்லேயே ஃபாதர் கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 பேர் போகிறோம். எங்கள் ரிலேட்டிவ் பக்கத்து வீட்டுக்காரவங்க, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி, நாங்கள் 3 பேரும் வந்து ஒரு 7 o'clock போல் வந்து நாங்கள் போகிறோம். ஃபாதரை மீட் பண்ணுறதுக்காக போகிறோம். ஃபாதர் வந்து சிரிச்சுக்கிட்டு, நான் உள்ள கதவை திறந்ததுமே ஹாய் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு. என்னை பார்த்தோன்னே, உனக்கு கோர்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன், சேலத்தில் ரெடி பண்ணிட்டேன், நீ போய் படிக்கப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா ஃபாதர், எனக்கு சரியான சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்யூ ஃபாதர், என்னடா நம்ம நினச்ச உடனே இப்படியெல்லாம் ஹெல்ப் நடக்குதே, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களே, கிடச்சிடுச்சே, கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். 17 வயசில் வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து உனக்கு படிக்கிறதுக்கு உதவி கிடைக்குது, நீ படி, சேலத்தில் போய் படினா ஒன்றுமே இல்லாத பிள்ளைகிட்ட ஒரு படிப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாரு. நான் அடுத்த வாரத்தில் நீ போய் சேர்ந்துக்கோ, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்தா 1 year கோர்ஸ், அசிஸ்டன்ட் நர்ஸ் கோர்ஸ், 1 year கோர்ஸ். நான் ஃபாதரை பார்த்தேன், எனக்கு அந்த சந்தோஷமே போயிடுச்சு ஃபாதர்கிட்ட. ஃபாதர் என்ன பார்த்தார், ஏம்மா நீ சந்தோஷமா இல்லையான்னு கேட்டார். இல்லை ஃபாதர்னு. 1 year கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க ஃபாதர், எனக்கு வந்து 3 years டிப்ளமோ நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர் சொன்னாங்க, உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும், எனக்கு சொன்னது அப்படியே ஞாபகம் இருக்குது, உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நான் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் கொடுத்தேன்னா ஒன்றை மாதிரி ஏழை பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இங்கே. அவங்களுக்கெல்லாம் எப்படி நான் எவ்வளோ அஃபோர்ட் ஆக முடியுமா? அவ்வளோ காசுக்கு நான் எப்படி அஃபோர்ட் ஆகிறது? கோயில் வந்து எப்படி, சர்ச் வந்து எப்படி அவ்வளோ காசுக்கு அஃபோர்டபுள் ஆகும்? ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் ஒரு லிமிட் இருக்கும், அவ்வளோதான் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து டிப்ளமோ நர்சிங் படிக்கணும்னா 3 வருஷம் படிக்கணும், அதுக்கு நிறைய ஃபீஸ் கட்டணும், இயர்லி ஃபீஸ் கட்டணும். இதெல்லாம் எப்படி கோயில் சர்ச் வந்து எடுத்துக்கும்? அதெல்லாம் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ உனக்கு நான் கொடுத்துட்டேன்னா மற்றவங்கெல்லாம் என்னை கேள்வி கேட்பாங்கல்ல, எப்படி ஃபாதர் அவங்களுக்கு மட்டும், அந்த பொண்ணுக்கு மட்டும் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் கொடுத்தீங்க, என் பையன் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கணும்னு கேட்டான், அவனுக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பல பேருக்கு மன கஷ்டங்கள் வரும். அதனால் வந்து உனக்கு டிப்ளமோ நர்சிங் படிக்கணும்னு ஆசை இருக்கா, என்னால் வந்து ஒரு 10,000 ருபீஸ் இந்த வருஷம் கொடுக்க முடியும், அதை ஓகே, அது வேணும்னா நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். சரி ஃபாதர், நீ கன்ஃபார்மாக படிக்கலையேன்னு கேட்டார். நான் வேணான்னு சொல்லவுமே அவருக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு உள்ள இருக்க அடமெண்ட்டு, நான் அதுதான் படிக்கணுங்கிற ஒரு விருப்பத்தில் இருக்கிறப்ப அவர் எதுவுமே சொல்லலை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு இந்த காசை வந்து அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணணும், அது படிக்க போகிறப்ப வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உனக்கு 10,000 ருபீஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜோட ரெசிப்டை வச்சுட்டு வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் என்ன பண்ணேன், வெளியில் வந்ததுமே என்னாச்சுன்னா, எங்கள் பாட்டி பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, உனக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று படிக்கிறதுக்கு வந்து கிடைக்குது, அதையும் நீ யூஸ் பண்ணாமல் வேணான்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு சரியான கோவம். நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாதர்கிட்ட, ஹெட் ஆஃப் த ஃபாதர்கிட்ட வந்து நம்ம பேசி இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நம்ம பெரிய வந்து இது கெட்ட பேர் ஆக்கிட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே எண்ணம். எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அட்லீஸ்ட் இது படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஏன் அதை நீ மிஸ் பண்ணுற? குடும்பத்துலேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன் நீ அதை படிக்க போகலன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்டாங்க.
நான் சொன்ன 2 பேர்ட்டையும் உட்கார வச்சு வீட்டுக்கு வந்து தெளிவாக சொன்னேன். அவங்களும் வயசானவங்க தான், எங்கள் பாட்டியும் வயசானவங்க தான். பட் எனக்கு உதவி செய்யணும், நான் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினச்ச வெல்விஷரில் அவங்களும் ஒரு ஃபேமிலி யாருமே வந்து அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும். என்னோடய சொந்தக்காரவங்களே வந்து அந்த மாதிரி பண்ணலை. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னா நான் அதை நினச்சி ரொம்ப யூனிவர்ஸுக்கு இன்னமும் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பல உதவிகள் கிடைக்கலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர்கிட்டையும் உட்கார வச்சு நான் சொன்னேன். அந்தளவுக்கு நான் அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன பிள்ளை தான். இருந்தாலுமே நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் எங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுருந்தேன். அந்த கோலை நோக்கி தான் நான் போயிட்டுருந்தேன். இடையில சின்ன சின்ன இதெல்லாம் வர்றதுக்கு வந்து நான் அட்ராக்ட் ஆகிட்டேன்னா என்னோடய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாதுங்கிற மைண்ட் செட்டில் வந்து நான் கிளியராக இருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த 1 இயர் கோர்ஸ் நான் படித்தேன்னா என்னால் எதுவுமே அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. நான் அடுத்து படிக்கணும்னா 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் படிக்கணும்னா டிப்ளமோ நர்சிங் படிக்கணும். இப்போ 1 இயர் ஃப்ரீயாக கிடைக்கிதுன்னு நான் படிச்சுட்டேன்னா இதை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மினிமலாக நான் சம்பளம் வாங்கிட்டு இங்கே ஊர்லேயே தான் இருக்க முடியும். என்னால் வெளியிலலாம் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சுட்டேனே, நான் சிங்கப்பூர் போகிறேன், அங்கே போய் நான் வீடு வாங்குவேன், பிஆர் வாங்குவேன். ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்லாம் வாங்கி செட்டில் ஆகிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு நானும் வந்து நான் அங்கே போவேன், அங்கே செட்டில் ஆகிடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டேனே. அப்போ இந்த கோர்ஸ் படித்தா நான் எலிஜிபிள் கிடையாது. அட்லீஸ்ட் நான் டிகிரி படிக்காட்டி கூட டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கணும்ல, அதனாவது நான் போகணும்ல. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்கள் பாட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இதில் க்ரோத் இருக்காது, 1 இயர் கோர்ஸ் படித்தா எனக்கு க்ரோத் இருக்காது, ஃப்ரீயாகவே கொடுத்தா கூட எனக்கு வேணாம், நான் வந்து படிக்கலை, நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்து நான் டிப்ளமோ நர்சிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கள் பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட தலையை அடமானம் வச்சாது உன்னை நான் இந்த கோர்ஸ் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி ப்ராமிஸ் பண்ணாங்க. ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காலேஜ்லேயும் போய் நாங்கள் கோர்ஸ் கேட்குறோம். சரியான ஃபீஸு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபீஸு. நாங்களாம் அந்த பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் அந்த கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க. அந்த டைமில் எங்களுக்கு வந்து அவங்களையெல்லாம் பார்த்தா பணக்காரவங்க மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா நாங்கள் லோ கிளாஸில் இருந்ததுனால அப்படி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பழைய காலேஜ் நிறைய வருஷம் உள்ள காலேஜிலலாம் போய் கேட்டோம். ஃபீஸ் வந்து எங்களால் மெஸ் ஃபீஸ், அவங்க சொல்கிற மெஸ் ஃபீஸு, அவங்க சொல்கிற எக்ஸாம் ஃபீஸு, இயர்லி ஃபீஸு எதுவுமே எங்களுக்கு மேனேஜபிளாக இல்லை. நான் பாட்டுக்கு ஒரு நாள் வந்து வீட்டில் உட்காந்து எப்படா நம்ம போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எப்படி நம்ம போய் காசு கம்மியாக, இவ்வளோ காசு இருக்குது, நம்மளுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? ஃபாதர் 10,000 கொடுத்துட்டாங்க, எம்எல்ஏ 2,000 கொடுத்துருக்காங்க, 12,000 ரூபாய், 40,000 50,000 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது, எப்படி படிக்கிறது, யார் கொடுப்பாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி அந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருந்தேன். அப்போ வந்து நம்ம ஊர் சைட்லாம் வந்து துணி விற்கிறதுக்கு, பேக்கில் துணி விற்கிறதுக்கு வருவாங்க. அவங்க வந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வருவாங்க. பட் எங்கள் ஊர் சைடு சின்ன சின்ன வில்லேஜஸ்க்கெல்லாம் வந்து போய் தலையில் துணியை வச்சுட்டு நாகப்பட்டினத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. அங்கேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி துணி பேக்கில் தலையில் வச்சுட்டு விற்கிறதுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து எங்கள் பாட்டி வந்து காசு இருக்காது நிறைய டைம், அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு நைட்டிஸு, இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கிட்டு காசு இருக்கிறப்ப வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து வியாபாரத்துக்கு போவாங்க, சர்ச்சுக்கு வந்து வியாபாரத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு காசு எப்போ வருமோ அப்போ தான் கொடுப்பாங்க. அவங்களும் அந்த லேடியும் வந்து அப்பப்போ வந்து கொடுப்பாங்க. ஏதாவது நல்ல கலெக்ஷன் வந்திருந்தா, நைட்டிஸ்லாம் நல்ல கலெக்ஷன் வந்திருந்தால் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமே காசு இருக்கப்போ பாட்டிக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ வந்து இப்படி இருக்கப்போ வந்து அவங்க ஒரு நாள் வந்தாங்க, துணியை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. யூனிவர்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு பாருங்கள். அவங்க வீட்டில் வந்து துணியை இறக்கி வச்சுட்டு, பேக் இறக்கி வச்சுட்டு எங்கள் பாட்டி வந்து காஃபி போட்டு நிறைய டைம் வந்து காஃபி போட்டு கொடுப்பாங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம காஃபி கொடுப்போம்ல. அவங்க டயர்டாக இருந்தாங்க, அன்றைக்கி பாட்டி கொடுத்தாங்க. கொடுத்தப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப சிலிப்பாக இருக்குது, இப்போ நினச்சா நான் ரொம்ப கிரேட்ஃபுல், அவங்களுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன படிக்க போலையா, எதுவும் வீட்டிலையே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நர்சிங் படிக்கலான்னு சொல்லுது, ஃபாதர் கொடுத்த கோர்ஸே வேணான்னு சொல்லிடுச்சு, இப்போ வீட்டில் உட்காந்துட்ருக்கு, போய் காலேஜெல்லாம் போய் கேட்டால் வந்து நிறைய காசு வருது, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ காசை எப்படி கட்டுறதுன்னு தெரியல, அதனால் நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பாட்டி வந்து சர்ச்சுக்கு வந்து வியாபாரத்துக்கு பழம் காயெல்லாம் விற்கிறதுக்காக போவாங்க. அன்றைக்கி போல் வீட்டில் இருந்தாங்க. சரி நான் அவங்கக்கிட்ட சொல்லவும் அவங்க சொன்னாங்க, அவங்க டக்குன்னு சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் யூனிவர்ஸ் தான் என்னை வந்து அப்படி கொண்டு வந்து விட்டுருக்கு,
வந்திருக்கு, அவங்க மூலியமாக வந்திருக்கு. ஒரு புது காலேஜ் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் தான் இருக்குது. அது எனக்கு தெரியவே இல்லை அந்த விஷயம். 15 to 20 மினிட்ஸ் ட்ராவலில் தான் அந்த காலேஜே இருந்துச்சு, அந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கே இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் பாட்டி அப்படியா, இங்கேயா இருக்குது, இதுக்கிட்டையா இருக்குது, எங்களுக்கே தெரியலையே, இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால மேபி ஃபேமஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா அன்றைக்கே அவங்க வந்து போயிட்டாங்க, துணியை விற்றுட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கே வந்து மத்தியானமாக போயிட்டு மேனேஜர் அங்கே இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பேத்தி வந்து நர்சிங் படிக்கணும்னு சொல்கிறா, எவ்வளோ ஃபீஸுங்கிறப்போ ஃபீஸ் அதிகமாக தான் இருந்தது. பட் மித்த காலேஜிலலாம் கேட்குறப்போ வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சீட் இருக்குது, சீக்கிரம் வந்து சேர்ந்துக்குங்க, முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்க, நீங்கள் புக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதும், ஆல்ரெடி தான் எங்கள் கையில் 2000 ருபீஸ் இருந்ததே, ஒரு டெபாசிட் மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எங்கள் பாட்டி வந்து நான் எப்படியாவது உன்னை தலைமை அடமானம் வச்சுனாவது படிக்க வச்சுருவேன், என் உயிரை கொடுத்தனாவது நான் உன்னை படிக்க வச்சுருவேன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதனால் வந்து எனக்கு நாங்கள் இப்போ படிக்க போயிடுவோம், சிங்கப்பூர் போயிடுவோங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எப்போ கொண்டு அந்த 2000 காசை வந்து கட்டினமோ அப்போயே வந்து எனக்கு வந்துடுச்சு, அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ வந்து காசை கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. சத்தியமாக எனக்கு தூக்கமே வரல. அப்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எனக்கு அது மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஒரு நார்மலான ஒரு கேர்ள், எனக்கு அதை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் நான் இவ்வளவும் தெரியாமலே பண்ணியிருக்கேங்கிற இப்போ நினச்சா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்காக வரேன், தூக்கமே வரல. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 3 மணி 4 மணி வரைக்கும் தூக்கமே வரல. படுத்துட்டு யோசிக்கிறேன், நம்ம காலேஜ் போகிறோமே, யூனிஃபார்ம் எப்படி இருக்கும், அங்கே எப்படி யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருப்பாங்களா, ஸ்டெத்தஸ்கோப் வாங்கணுமா, புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இது நம்ம எப்படி தங்குவோம், சாப்பாடெலாம் எப்படி கொடுப்பாங்க, நம்ம கூட வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே யோசனை. எந்த யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, நர்சிங் யூனிஃபார்ம்லாம் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறேன். ஓ இப்படி தான் இருக்குமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம்லாம் வந்து ஓப்பன் பண்ணி, நான் ஹாஸ்பிட்டல்லாம் போனப்போ நர்ஸ்லாம் பார்ப்பேன்ல, அந்த யூனிஃபார்ம்லாம் யோசிச்சுட்ருக்கேன். இப்படி தான் நம்மளும் போடுவோமா, கொண்டை தானே போட்டிருக்கணும், நிறைய எனக்கு முடி இருந்துச்சு அந்த டைமில். ஸோ வந்து இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே படுத்திருக்கேன். நான் ஏன் இந்த யோசித்ததை பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து ட்ரீமிங், விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. நான் எப்படி இருக்க போகிறேன், நான் போய் எப்படி படிக்க போகிறேன், எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன் என்னையே. நான் நினச்ச மாதிரியே நடந்தது. அதனால தான் இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த இதை வந்து திரும்ப நான் சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் பேர் வந்து விஷுவலைசேஷன். எனக்கு தெரியாமையே நான் அந்த விஷயத்தை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். எழுதலை, நான் நோட்டில் எழுதி வைக்கல. பட் எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் சிங்கப்பூர் போகிறேன், நான் செட்டில் ஆவேன், நான் பணக்காரியாவேன், நான் நிறைய காசு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து அஃபர்மேஷன் தான் அதில் வரும். ஸோ அதனால் நான் அதையும் பண்ணியிருக்கேன். இதனால தான் நான் உங்ககிட்ட திரும்ப விஷுவலைசேஷன் பண்ணணும், நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சாரி, நோட்டில் வந்து நான் கோவிட்னு தப்பாக எழுதிட்டேன். சுனாமி அந்த டைமில் வந்தது, நான் கோவிட்னு எழுதிட்டேன். ஏன்னா 2 இதுவும் என்னோடய பீரியடில் வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. ஸோ வந்து இந்த சுனாமி வந்தது எனக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம அதை ஆனால் என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்த்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷுவலைசேஷன் பற்றி நாளே வந்து கோவிட் வந்துடுச்சு. என்னோடய லக்கா அது அது நிறைய பேருக்கு வந்து அது வந்து கஷ்டகாலமாக இருந்திருக்கும். பட்டு என்னை பொறுத்த முடிய கோவிட் வந்தது எனக்கு ஒரு நல்ல வகையில் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் கோவிட் இல்லை, அது சுனாமி நியர்பை பீச் கிட்ட தான் இருந்துச்சு. இந்த பீச் கிட்ட வந்து இருந்ததுனால நிறைய வந்து இந்த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் வந்து எங்கள் வீட்டையும் வந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி உண்மையிலேயே இவங்களோட சுச்சுவேஷன் வந்து பயங்கர வீக்காக இருக்குது, இந்த பிள்ளை வந்து படிப்புக்கே கஷ்டப்பட்டுருக்கு, நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், நிறைய பேருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்குறோம், ஏன் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு எஜுகேஷனை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷனில் மேனேஜர் வந்து வீடெல்லாம் வந்து எங்கள் வீடு ரொம்ப கூரை வீடு, ஒரு கூரை போட்டு நான் ஊருக்கு போனேன்னா அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தது ஒரு சின்ன கூரை வீடு. அந்த கூரையில் வந்து தரை போட்டு மொழிவிருப்பாங்க, சாணி போட்டு மொழிவிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் அந்த சாணி போட்டு மொழிவினத்துக்கு அப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்மா அப்பா இறந்தோடனே மாமா வீட்டில், தாய் மாமா வீட்டில் தான் பாட்டி எல்லாம் ஒன்றா இருந்தோம்.
பட் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால வந்து எங்கள் பாட்டி வந்து தனியாக ஒரு குட்டி கூரை கொட்டை போட்டுட்டு தனியாக வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த இதால் தான் களிமண் போட்டு சாணியால் தான் தரையே மொழிவிருப்பாங்க. அதில் தான் நாங்கள் 3 பேரும் 4 பேரும் படுத்து தூங்குவோம் அந்த வீட்டுக்குள்ளே. அப்படி இருந்தப்போ வந்து அந்த மாதிரி வீட்டில் தான் நான் அந்த டைமில் இருந்தேன். அதனால வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்ததும் உண்மையிலே இவங்க ரியலாக கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க போயிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து 25,000 வந்து செக் தரோம். 25,000 நாங்கள் செக்கு தரோம். ஸ்கூலில் தான் வந்து கொடுப்போம், உங்கள் கையில் வந்து நாங்கள் தரமாட்டோம். ஸோ வந்து நீங்கள் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 5,000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் படிப்புக்காக. நீங்கள் வந்து அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, உங்கள் கையில் கொடுக்க மாட்டோம், இதை வந்து ஸ்கூலில் தான் கொண்டு நாங்கள் செக்காக கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம், ஒரு பேர்டன் குறைஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எவ்ரி மந்த்து காய்கறி விற்று, கோயிலில் போய் காய்கறி விற்று, தயிர் விற்று, அந்த காசெல்லாம் எனக்காக மிச்சம் பிடிச்சி எவ்ரி மந்த்து 1,500 2,000 கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் கட்டினாங்க. எனக்கு வந்து அதை எனக்கு நிறைய நாள் வந்து நான் மெஸ் ஃபீஸ் கட்ட மாட்டேன். 4 தேதி ஆகிடும், என்னை காலேஜ்லேருந்து அனுப்பிடுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. போய் பணம் வாங்கிட்டு வா, எல்லா பிள்ளைங்களும் கட்டிடுவாங்க, நான் கட்டியிருக்க மாட்டேன். அதனால் வந்து நீ போயிட்டு வீட்டில் போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தில் ஒரு நிறைய மாதம், ஒரு 6-7 மாதம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு காசு கிடைக்காது, எங்கள் பாட்டியால் அந்த நேரத்தில் எடுத்து கொடுக்க முடியாது. வீட்டுக்கு போயிட்டு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி 2 நாள் லீவ் போட்டு போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிவிடுவாங்க, நீ போய் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிவிடுவாங்க. வீடு பக்கம் தான், 15 மினிட்ஸ் தான். அதனால் வந்து நான் 2 நாள் உடனே வீட்டுக்கு வந்தால் கூட நான் வந்து உடனே போக மாட்டேன், 2 நாள் லீவ் போட்டுருவேன். லீவை போட்டுட்டு காசு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தான் கொண்டு மெஸ் ஃபீஸ்லாம் கட்டியிருக்கேன். அதை நான் கண் கூட வந்து எங்கள் பாட்டி கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததுனால நம்ம வந்து மெஸ் ஃபீஸை கழிக்க சொல்லலாம். இயர்லி ஃபீஸு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கட்ட போகிறோம், அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணி கட்டிக்கலாம். இந்த மாதம் கஷ்டப்படுறாங்களே, நம்மளும் நிறைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் முன்னாடி நம்மளும் வந்து தரத்தி விட்டுறாங்களே, வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மாதம் வந்து இந்த மெஸ் ஃபீஸை வந்து கணக்கு முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த்து ஸ்கூல் மேனேஜர் வந்து கேட்டாங்க, இந்த காசை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. எவ்ரி மந்த் என்னோடய மெஸ் ஃபீஸில் வந்து டிடெக்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டேன். மாதம் என்னோடய மெஸ் ஃபீஸில் அந்த 25,000 நான் முடிக்கிற வரைக்கும் டிடெக்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து எனக்கு அது பெரிய பேர்டனாக தெரிஞ்சுது, எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருந்தது அந்த மெஸ் ஃபீஸ் பண்ணுறதுனால. எல்லாத்தையும் போய் கடன் வாங்கணும், மாதம் காசு இருக்காது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, மெஸ் ஃபீஸ்க்கு வந்து ஒரு வழி பண்ணிட்டேன். என்னோடய மெஸ் ஃபீஸை வந்து எங்கள் பாட்டி கஷ்டப்பட்டு கட்டாத அளவுக்கு நான் இது மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இயர்லி ஃபீஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் மனு கொடுத்தேன். என்னென்னா, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, கோவிடில் வந்து நான் பயங்கர பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு படிப்பை கண்டினியூ பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் நான் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டேன். 2வது வருஷம் 2 வருஷமும் எனக்கு 10,000 வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாதரும் வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுற முடிய ஃபஸ்ட்டு வருஷம் 10,000 கொடுத்தாங்க, 2வது வருஷம் 3வது வருஷம்லாம் 5,000 கொடுத்தாங்க. எப்படியோ போட்டடிச்சு நான் வந்து 3 வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்கள் பாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இதுக்காக, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து இதை வந்து பண்ணால் தானே என்னோடய அடுத்த ஸ்டெப் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிப்ளமோவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி படித்து நகையை விற்று டொனேட் வாங்கி இது மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க படிப்புக்காக. அவங்கெல்லாம் வந்து சொந்தக்காரவங்க கிடையாது, யாருமே சொந்தக்காரவங்க கிடையாது, முகம் தெரியாத ஆட்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிட்டு யாருன்னே தெரியாதவங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்க வாழ்க்கையில். அவங்களோட உதவி இது எல்லாமே வந்து எனக்காக யூனிவர்ஸ் அவங்களெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல்ஸ்ன்னு நான் நம்புகிறேன். அவங்களாம் என்னோடய ஏஞ்சல்ஸ். இன்னமும் அவங்களோட மூஞ்செல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களாம் என்னோடய ஏஞ்சல்ஸ். கடவுள் வந்து எனக்காக, யூனிவர்ஸ் வந்து எனக்காக சென்ட் பண்ணதுன்னு எனக்கு இப்போ புரியுது, அப்போ புரியல. அப்போ வந்து ஆனால் என் ஃபேஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்டர்ன்ஷிப் வந்து 6 மந்த் பண்ணணும். 6 மந்த்து பண்ணோன்னே 500 ரூபா வந்து சம்பளம் எனக்கு அந்த டைமில். 500 ரூபா போகிறதுக்கு வர்றதுக்கு சாப்பாட்டுக்கே காலி ஆகிடும். இன்னும் நான் மிஞ்சி போனால் 50 ரூபா 100 ரூபா தான் மிச்சம் பிடிக்க முடியும். அதில் டெய்லி பஸ்ஸுக்கு கொடுக்கணும், ஃபுட்டுக்கு சம்டைம்ஸ் காலையில் எங்கள் பாட்டியால் சமைச்சு கொடுக்கலனா ஏதாவது ஒரு தோசையோ 2 இட்லியோ வாங்கி சாப்பிட்ணும். அந்த மாதிரி இந்த 500ல் ஒரு 100 ருபீஸ் தான் மிச்சம் பிடிக்க முடியும். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ப்ராசஸ் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நான் வந்து
ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணி ஒரு கோலை வந்து நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோல் வந்து செட் பண்ணியிருக்கேன். என்னென்னா எங்கள் அப்பா சொன்னதை கேட்டு நான் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரியா, முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரை பற்றி விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும் சிங்கப்பூர், அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், நம்ம போனால் எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், எப்படி அந்த கண்ட்ரியில் இருப்பாங்க, இதெல்லாம் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானாக வந்து சிங்கப்பூரை பற்றி ஒரு இமேஜினேஷன் வந்து கொண்டு வந்துட்டேன். அஃபர்மேஷன் வந்து நான் நோட்லலாம் எழுதலை. ஏன்னா அந்த டைமில் வந்து யூடியூப்பு எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது. எனக்கு அஃபர்மேஷனாக என்னன்னே தெரியாது. ஆனால் நான் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன். நான் சிங்கப்பூர் போவேன், பணம் சம்பாதிப்பேன் நிறைய, அங்கே வீடு வாங்குவாங்க, செட்டில் ஆவேன்னு திரும்ப ரிப்பீட்டடாக யார்கிட்ட கேட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் இது போயிட போகுது போ, இது எதாவது சொல்லிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை ஒரு பைத்தியம்லாம் நினச்சாங்க ஒரு சில பேர். இது எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுன்னு சொல்லி. ஆனால் நான் எனக்கு அஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். அது எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அந்த சின்ன வயசில் ஒரு 8-9 வயசுலேயே நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து அந்த அஃபர்மேஷன் வந்து இதுதான் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் பிளானிங் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் இப்போ சிங்கப்பூர் நர்ஸாக போகணுன்னா மட்டும் நினப்பு இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம அதை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு படித்தேன். படிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன பணம் வேணும், எங்கே போகணும், யாரை போய் அப்ரோச் பண்ணணும், எந்த காலேஜை போய் பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூஷன்னா நான் இது வரைக்கும் நான் பண்ணது வரைக்கும் பிளானிங் பண்ணியாச்சு, ஆக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண, எப்படி அச்சீவ் பண்ண, எப்படி சக்ஸஸ் பண்ணங்கிறத மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது பெரிய வீடியோவாக இருக்குது. ஸோ 21 வயசில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இது 3 வந்து செகண்ட் பார்ட்டில் போடுறேன்னா, இப்போ வந்து அந்த இது முடிச்சிடுச்சு. 21 வயசில் என்னோடய ரிலேட்டிவ், நிறைய ரிலேட்டிவ் இங்கே இருக்காங்க. நான் கால் பண்ணி கேட்டேன், எப்படி சிங்கப்பூர் வர்றது, எனக்கு ஏதாவது கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 தடவை கால் பண்ண, 3ஆவது தடவை அவங்களே என்னோடய காலை பிக்கப் பண்ணல. ஏன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட நான் காசு கேட்கல, பணம் கேட்கல, எனக்கு ஒரு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். படித்து முடித்த உடனே நான் கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டேன். இது மாதிரி அவங்களாம் ரொம்ப வருஷமாக சிங்கப்பூரில் இருக்காங்க, செட்டில் ஆகிட்டாங்க, நல்ல ஒரு செட்டில்டு ஃபேமிலியாக இருக்கப்போ ஏன் ஒரு கைட் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. நான் கால் பண்ணி கேட்டப்போ வந்து 2 தடவை கால், என்னமோ சொல்லு அப்படின்னாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி சிங்கப்பூர் வரணும், நான் படித்து முடிச்சுட்டேன், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஏதாவது ஏஜென்சி பார்த்து சொல்ல முடியுமா, எப்படி வரதுன்னு சொல்ல முடியுமா, சொல்கிறோம் நாங்கள். திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, 2ஆவது தடவை கால் பண்ணுறப்போ அட்டன் பண்ணாங்க. மறந்துட்டேன் நான் கேட்குறதுக்கு, சாரி, நீ அந்த டைமில் நீ கால் பண்ணப்போ நான் பிஸியாக இருந்தேன், மறந்துட்டேன், இப்போ கேட்டு சொல்கிறேன் நாங்கள். 3ஆவது தடவை பார்த்தா காலே அட்டன் பண்ணல. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவங்க கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிட்டு. அப்புறம் இன்னொரு பையன், என்னோடய பேட்ச்மேட்டு, என்னோடய ரிலேட்டிவ், அவங்க இங்கே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ஏஜென்சி நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டப்போ அவங்க ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த ஏஜென்சிக்கு நான் கால் பண்ணி கேட்குறப்போ வந்து சிங்கப்பூர் நம்பரு. அப்போது நான் இன்டர்ன்ஷிப் பார்த்துட்டு இருந்தேன், படிச்செல்லாம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் 6 மாதம் பார்க்கணும். 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் தான் என்னோடய ஹாஸ்பிட்டலு. ஸோ நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ டிப்ளமோ நர்சிங் படித்தா அசிஸ்டன்ட் நர்ஸுக்கு தான் வர முடியும், பிஎஸ்சி நர்சிங் படித்தா தான் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஏன்னா வந்து நான் ஸ்டாஃப் நர்ஸாக தான் வந்து போகணும். எனக்கு எப்படி நான் அசிஸ்டன்ட் நர்ஸாக போனால் கூட ஸ்டாஃப் நர்ஸாக நான் மாறணும். எனக்கு பிஎஸ்சி நர்சிங் வேணும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி எனக்கு டிப்ளமோவே படிக்க முடியல. டிப்ளமோவே அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ பாடுபட்டு, பணத்தை ரெடி பண்ணி, அங்கே பண்ணி இங்கே பண்ணி, அவங்கக்கிட்ட வாங்கி இவங்கக்கிட்ட வாங்கி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையில் இதை பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப்பு, இல்லைனா 50 பெட்டடில் வேலை பார்க்கலன்னா 100 பெட்டடில் வேலை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் நர்ஸாக போகலாம். 100 பெட்டட் வந்து அவங்க சொன்னாங்க, 100 பெட்டடில் வேலை பார்த்தா அசிஸ்டன்ட் நர்ஸாக வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் நர்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் கோர்ஸு, அசிஸ்டன்ட் நர்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு மைண்டில் வந்து எனக்கு அது வந்து எனக்கு நான் செட் பண்ணி வைக்கல. நான் செட் பண்ணி வச்சுருக்கிறது வேறு. நான் வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். 100 பெட் ஹாஸ்பிட்டலில் நம்ம இப்போ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சென்னைக்கு மூவ் ஆக போகிறேன். பிளான் பண்ணி சென்னைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். அந்த இடத்துல பிளானிங் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும், படிக்கிறதுக்கு இப்போதைக்கு நோ வே,
நோ வே. பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு நோ வே. ஸோ வந்து அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போகணும். இதுதான் நம்மளுக்கு லைஃப்னால் இதை தான் நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னைக்கு ஜாப் தேட போகணும் நம்ம அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். நான் எப்படி வந்து பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணேன், எப்படி சிங்கப்பூர் ரீச் ஆனேன், எக்ஸிக்யூஷன் அச்சீவ் சக்ஸஸ், இது 3 வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பயங்கர பெருசாகிடும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய வீடியோவாக பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் இந்த மூணு இதையும் நான் எப்படி பண்ணி நான் அடுத்தது போனேன்னு சொல்கிறேன். நான் ஒரு மேனிஃபெஸ்டோ ட்ரெயினர் கிடையாது, ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாமே நான் வந்து பண்ணி எனக்கு நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா அதை விடாதீங்க. அதுக்கான அதை நீங்கள் ட்ரீம் ஒரு கோல் இருந்ததுன்னா அதை ட்ரீம் பண்ணுங்கள். அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும்னு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்னை விட நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருப்பீங்களே தவிர என்னை விட பிலோ ஆவரேஜாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, நம்மளால் சாதிக்க முடியும். எதுனாலும் இந்த உலகத்தில் நம்ம நினச்சா நம்ம மனசு தான் எல்லாமே காரணம். அந்த மனசை நம்ம எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும், அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தான் யோசிக்கணும். நம்மளோட கோலை என்றைக்குமே வந்து வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. நான் பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் பாதி நான் எப்படி பிஎஸ்சி நர்சிங் படித்தேன், எப்படி சிங்கப்பூர் ரீச் பண்ணேன், அதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் அடிபட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you. I love you all. Okay, bye bye.